ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே காவேரியை பார்க்கறதுக்காக விஜய் அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. காவேரி அப்போதான் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே காவேரி ஆட்டோவை விட்டு இறங்கவும் விஜய் ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரியை பார்த்த உடனே விஜய்க்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. நம்ம விஜய் இருந்துட்டு 5 வருஷம் கழிச்சு நம்ம காவேரியை பார்த்த உடனே பயங்கர எமோஷ்னலாக ஓடி போய் காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த சாரதாக்கு பயங்கர கோவம் வருது. யாரை நம்ம பொண்ணை கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கவும் விஜய் தம்பியை பார்த்ததுமே நம்ம சாரதாக்கும் அப்படியே தலை சுத்தி போய் இது கனவா நினைவானே அப்படியே கிள்ளி பார்த்துக்கிறாங்க. கிள்ளி பார்த்ததும் கனவு இல்லை, இது நிஜம்தான், விஜய் தம்பி உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல கிட்ட வந்து பார்க்கவும் விஜய் தம்பி இருந்துட்டு நம்ம காவேரியை பயங்கரமா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு எங்க யாருங்க நீங்க, எதுக்காக என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல என்னை விடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி எப்படி இருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா இவர் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கணும்னு பார்த்தா நல்லா இருக்கீங்களா தம்பின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க, இங்க பாருமா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, இங்க பாருங்க தம்பி நீங்க இறந்துட்டதா எங்க கிட்ட சொன்னாங்களே, எப்படி நீங்க உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க பாருங்க நடந்த விஷயத்தெல்லாம் நான் உள்ள போய் சொல்றேன், உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ தம்பி நான் உங்களை பார்த்ததில்ல, உங்களை உள்ள கூப்பிடவே மறந்துட்டேன், வாங்க தம்பி உள்ள போலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போன உடனே நம்ம காவேரிக்கு அப்படியே என்னன்னே புரியல, ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க. இங்க பாருமா நீ என்ன பண்ற ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, அதுவும் அவரை நல்லா இருக்கேன்னு வேற கேட்கிற, என்னம்மா நடக்குதுங்க, இங்க பாருமா அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு காவேரி, உனக்கு எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு இங்க பாருங்க தம்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க அதாவது எங்கள் வீட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து காவேரி மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க, பசுபதியால் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நம்ம காவேரிக்கு மெமரி லாஸ் ஆனதுனால காவேரி இனிமேல் என்னோட பேரங்கூடையும் சேர்த்து வைக்கக்கூடாது, இவளால் தான் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் இந்த வீட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா காவேரியும் என்னையும் பிரித்து வைக்கணும்னு உங்கள் வீட்டில் நான் செத்துட்டதாகவும் என்கிட்ட காவேரி இறந்துட்டதாகவும் பொய் சொல்லி எங்கள் 2 பேரையும் எங்கள் வீட்டில் இருந்து பிரித்து வச்சுட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே காவேரியை பார்க்க ஓடி வந்துட்டாத்த, இத்தனை வருஷமா என்னை பார்க்க நீங்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க தம்பி நீங்க பழைய வீட்டுல இருந்தீங்களா, அங்க போய் விசாரிச்சு பார்த்தோம் என்னோட பேத்தியை பார்க்கறதுக்காக, ஆனா அங்க நீங்க யாருமே இல்லை, வெளியூருக்கு போனதா சொல்லிட்டாங்க, ஆனா எந்த ஊருக்கு போனீங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல தம்பி, அப்படி இருக்கும்போது நான் உங்களை எப்படி தேட முடியும் சொல்லுங்க, இந்த ஊருக்கு வந்தது கூட நாங்க காவேரிக்கு ஸ்கூல்ல வேலை கிடைச்சது, அதனால தான் இந்த ஊருக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க 5 வருஷமா என்னோட பொண்ணு அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இங்க பாருமா நீங்க சொல்றது பாதி புரியுது, ஆனா பாதி புரியவே மாட்டேங்குது, என்னன்னு முழுசா சொல்லுமா அப்படின்னு சொல்ல கேட்கவும் இங்க பாரு காவேரி உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது காவேரி, உன்னோட புருஷன் இறந்துட்டுதா எங்க கிட்ட சொன்னாங்க, ஆனா உன் புருஷன் இறக்கலன்னு எனக்கு இப்பதான் தெரிய வருது, உன்கிட்ட இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், முன்னாடி சொல்லியிருந்தா கண்டிப்பா என்னோட புருஷன் எங்கன்னு நீ கேட்டுக்க மாட்டியா, அப்போ உன்னோட புருஷன் இறந்துட்டானேன்னு உன்கிட்ட சொல்ல முடியாம தாண்டி இத்தனை வருஷமா உன்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம், இங்க பாருடி உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையே இருக்குதுடி அப்படின்னு சொல்றாங்க. மா நீ சொல்றது ஒண்ணு பொய் இல்லைல்ல, எல்லாமே உண்மைதானம்மா, இத்தனை வருஷமா எதுக்காகமா இப்படி ஒரு விஷயத்த மறைச்ச, என்னோட புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, சரி அதை விடு, என் பொண்ணு இருக்கால்லம்மா, என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா, என்கிட்ட இருந்து என் பொண்ணு எதுக்காகமா பிரிச்சு வச்ச அப்படின்னு சொல்லவும் இங்க பாருடி அந்த குழந்தைய நம்ம கூட கூட்டிட்டு வந்தா நீ இந்த குழந்தை யாருன்னு கேட்பேன்றதுக்காக தான் அந்த குழந்தைய அவங்க கிட்டேயே வாங்கிக்கிட்டாங்கடி, ஏதேதோ பேசி அவங்களே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களே வாங்கிக்கிட்டு நம்மளை மட்டும் அனுப்பி விட்டுட்டாங்கடி, நான் என்னோட பேத்தியை எத்தனையோ முறை பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா இவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுடி, 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்க சித்தப்பாவை நான் பார்த்தேன், அவரு நீங்கள் அதாவது உங்க தாத்தாவோ பாப்பாவும்
பாப்பாவும் வெளிநாட்டுல இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்படி இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, அவங்கள நல்லா நான் ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டாத்த, நான் இனிமே இங்கவே இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு இல்லாத உரிமையா காவிரியோட புருஷன் நீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லவும், நம்ம காவிரிக்கு என்னம்மா என்னோட புருஷன்னு சொல்ற, இவர் தான் என்னோட புருஷனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீங்க என் கூட வாழ்ந்து ஒரு குழந்தையே பெற்றிருக்கீங்க. ஆனா உங்க கூட வாழ்ந்ததா ஒரு ஒரு சின்ன துளி கூட எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவேரி, உனக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன, உன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளுமே நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கேன். நீ எனக்கு கிடைச்ச வரம், உன்னை விட்டுட்டு நான் எப்படி போயிடுவேன், இந்த 5 வருஷத்துல உன்னை மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா, எனக்காக 5 வருஷமா என்னையே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா நீ எனக்கு ஒரு மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இவங்க. அத்தை, என்னத்த சொல்றீங்க நீங்க? காவேரிக்கு கல்யாணம் பண்றதுக்காக மாப்பிள்ளை எல்லாம் பாத்தீங்களா? ஆமா தம்பி, இவளை ஒத்தையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவளுக்கு தான் எதுவுமே ஞாபகத்துல இல்லைல்ல, அதனாலதான் இவளுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவளுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு துணைய ஏற்படுத்தி கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே உயிரோடு இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல தம்பி. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? இப்பவே நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டேன், மனசு நிம்மதியோட செத்து போவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, அத்தை இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, இன்னும் உங்க பேத்திக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து, அந்த பேத்திங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அது வரைக்கும் நீங்க இருக்கணும் அத்தை, நீங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டுமா, நான் இவரை கூட கொஞ்சம் தனியா பேசணுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, தம்பியை கூட்டிட்டு நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா. இத்தனை வருஷமா 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததில்ல, எத்தனையோ விஷயம் பேசணும்னு நினைப்பீங்க, அதனால நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜயும் சந்தோஷமா, அதாவது காவேரி பயங்கர குழப்பத்துல சந்தோஷமா தான் விஜய் கூட கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு, அதாவது கங்காக்கும் யமுனாக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடுறாங்க. போட்ட உடனே நம்ம சாரதா வந்துட்டு அதாவது காவேரியோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கங்கா கிட்டேயும் அதுக்கப்புறம் யமுனா கிட்டேயும் சொல்றாங்க. இன்னைக்கு விஜய் தம்பியை பார்த்தோம், அதாவது அவர் உயிரோடு இருக்கிறது என்னால் நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் நினைச்சா எனக்கு கனவுல இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, காவேரியை இப்போதான் விஜய் தம்பி வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கங்காவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னமா சொல்ற, விஜய் இன்னும் உயிரோட தான் இருக்காரா? இந்த விஷயத்த எதுக்காகமா அவங்க இத்தனை வருஷமா நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கணும்? இங்க பாருடி, அந்த பசுபதியால வந்த பிரச்சனையால தான் தான் பேரனுக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு காவேரியும் விஜயும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இனிமே விஜய் தம்பி எங்களை விட்டு போகவே மாட்டாருன்னு சொன்னாரு. கண்டிப்பா இனிமே காவேரி கூட தான் விஜய் இருப்பாரு. இத்தனை வருஷமா காவேரி நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாராம். அவரு எவ்வளவு எமோஷனலா வந்து பேசினாரு தெரியுமா? அந்த தம்பி பேசினதெல்லாம் பார்த்தா என் கண்ணிலே தண்ணி வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, காவேரிக்கு எல்லாம் தெரியுமாமா, அவளுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டியாமா? சொன்னண்டி, ஆனா அவ ரொம்ப ஷாக்கிங்ல தான் இருந்தா. ஆனா விஜய் தம்பி தினமும் அவளோட கனவுல வந்து ஒரு மாதிரி கனவுல வந்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொன்னார் இல்லடி. அதனால விஜய் தம்பியோட முகம் மட்டும் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால அவ விஜய் தம்பி கூட தான் போயிருக்கா. என்னமோ ஏதோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நான் நாளைக்கு வரணுமா? விஜயும் காவேரியோட பொண்ணையும் பார்க்கணும். விஜய் கிட்ட சொல்லி வைங்கம்மா, அதாவது காவேரியோட பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லவும், நானும் சொல்லியிருக்கேன்டி, 5 வருஷம் ஆச்சு கை குழந்தையா அவளை பார்த்தது, இப்போ பெருசா வளர்ந்துருப்பாள்ல, அவ நம்ம மேல பாசம் இருக்குமோ இருக்காதோ தெரியலையே அப்படின்னு சொல்லவும், எல்லாம் பாசம்லாம் இருக்குமா, நீ கவலைப்படாத, விஜய் கிட்ட சொல்லி வையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிவினுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம நிவின் இருந்துட்டு யமுனாவை கூட்டிட்டு நம்ம சாரதா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் குமரனும் கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கங்காவும் யமுனாவும், இன்னும் அவங்க வரலையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி அவங்க இன்னுமே வரலடி, அவங்க ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க போல, பேசிட்டு விடுடி, 5 வருஷமா அவங்க
பிரிஞ்சு இருந்தாங்க இல்லையா, நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கும். அவங்க பேசிட்டு வரட்டும், முல்லாவே வரட்டும். அவங்களுக்கு 2 பேருக்கும் நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து தண்ணி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், அத்தை இருங்க அத்தை, காவேரியும் விஜயும் வந்துடட்டும், அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிவினும் நம்ம யமுனாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே அத்தை எங்க அத்தை விஜயும் காவேரியும் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அவங்க வெளியே போயிருக்காங்க தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, முன்னதான் ஃபோன் பண்ணேன், பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பாப்பாவை கூட்டிட்டு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய், காவேரி, குட்டி பாப்பா இவங்க 3 பேருமே அதாவது வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வரைக்குமே நம்ம காவேரி தான் தன்னோட அம்மா அப்படின்னு நம்ம குட்டி காவேரிக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம விஜயை பார்த்துட்டு நம்ம நிவின் இருந்துட்டு, விஜய் எப்படி இருக்கீங்க விஜய், நீங்க இறந்துட்டதா எங்க கிட்ட சொன்னாங்க, அதனாலதான் விஜய் உங்களை இத்தனை வருஷமா எங்களால கான்டாக்ட் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க நிவின், எல்லாம் என்னோட தலையெழுத்து, இப்படியெல்லாம் என்னோட தலையில் எழுதியிருக்கு போல நடக்கணும்னு, பரவாயில்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு பேசி பிரயோஜனமே கிடையாது, இனிமேல் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். கங்கா இதுதான் உங்கள் குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க அப்படின்னு நம்ம அந்த கோதாவரியோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க காவேரியோட பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம குட்டி காவேரி ஓடி வராங்க. என்ன அவ பேரு காவேரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா காவேரி இறந்துட்டதா என்கிட்ட சொன்னாங்க இல்லையா, காவேரியோட ஞாபகமா என்னோட பொண்ணுக்கு காவேரி பேரே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு பயங்கர எமோஷனல். என்னங்க சொல்றீங்க, அவளோட பேரு அம்முன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு, இப்போ காவேரின்னு சொல்றீங்க? இல்ல அவளோட பேரு காவேரி, நாங்க வீட்டுல கூப்பிடுறது அம்முன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி இங்க பாரு, நான் தான் உன்னோட அம்மானு உனக்கு இப்போ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியா மிஸ், நீங்கள் தான் என்னோட அம்மாவா, நீங்கள் என்னை பார்க்கறதுக்காக என்னோட அப்பா கூட வந்திருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னோட அம்மானு சொல்கிறீங்க, உண்மையாவா மேம்? இங்கே பாருங்கள் மேம், நீங்கள் என்னோட அம்மா தானே, நீங்கள் பொய் சொல்லலைல்ல அப்பா, இங்கே பாருங்கப்பா என்னோட மிஸ்ஸு தான் என்னோட அம்மானு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மைங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருடா பாப்பா, அம்மா இத்தனை வருஷமா வெளியூருக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ தான் வந்திருக்காங்க, இத்தனை நாளா நீ கிளாஸில் என்னோட கிளாஸ் மிஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தல, அவங்க உன்னோட அம்மா தாண்டா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே பயங்கர எமோஷனலாக காவேரி கட்டி பிடிச்சிக்கிட்டு, மா இத்தனை வருஷமா என்னை எதுக்காகமா பிரிஞ்சிருந்தேன், உன்னை எத்தனை நாளாக நான் அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, அப்பா இருந்துட்டு என்ன நீங்கள் ரொம்ப தொலைவில் வேலைக்கு போயிட்டீங்க, வெளியூருக்கு போயிருக்கீங்க, வந்துடுவீங்க, எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் உன்னோட அம்மா கிட்ட நான் காட்டுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாம்மா இருப்பாரு. நான் எப்போ கேட்டாலும் இதை மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் இப்படி என்னோட கிளாஸ் மிஸ்ஸாக வந்து என்னோட அம்மாவா இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட கிளாஸ் மிஸ்ஸாகவே உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இப்போ என்னோட அம்மாவை எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, இப்போ வரைக்குமே என்னை மிஸ்ஸுன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ என்னோட பொண்ணு தானே, என்ன அம்மானு கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குட்டி காவேரி அம்மானு சொன்னதுமே நம்ம பெரிய காவேரிக்கு அப்படியே பயங்கர எமோஷ்னலாக ஒரு மாதிரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, பாப்பாவுக்கு நீங்கள் காவேரி பேரே வச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, நீங்கள் அதாவது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட திரும்ப நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பேன்னு நானும் நினச்சி பார்க்கல, எனக்கு இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பசுபதி இன்னும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை தம்பி, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் யாருமே எங்ககிட்ட பேசுறதும் இல்லை, அவங்கள பார்த்ததும் இல்லை, இப்போ வரைக்கும் எங்கள் பிரச்சனைக்கு அவர் வந்ததே கிடையாது, நாங்களும் எதுவும் கண்டுக்கிறதில்ல, இனிமேல் யார் பிரச்சனைக்குமே போகாமல் நாங்கள் உண்டு எங்களோட வேலை உண்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை, நீங்கள் கோச்சுக்கலன்னா நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம கோதாவரி இருந்துட்டு, இங்கே பாருங்க விஜய், ஏற்க முன்னவே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள்
பாட்டி எங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. திரும்பவும் என்னால் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, என்னோட பாட்டி இறந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதாக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன தம்பி சொல்கிறீங்க, உண்மையாவா? அம்மா இறந்துட்டாங்களா? இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, என்ன பண்ணுறது, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாததுனால தான் நான் வரல, தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்திருப்பீங்களா? சரி விடுங்க, என்னோட தாத்தாவும் என்னோட சித்தி சித்தப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க, வாங்கத்த ப்ளீஸ், ஒரே ஒரு முறை போயிட்டு நம்ம உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம காவேரியை பார்த்த தாத்தா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே காவேரி கிட்ட வந்து, காவேரி என்னை மன்னிச்சிடுமா, உன்னையும் விஜயும் பிரித்து வச்சது மிகப்பெரிய பாவம், அந்த பாவத்தை நானே பண்ணிட்டேனேம்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இதை கேட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க தாத்தா, இப்போ வரைக்கும் உங்கள் கூட இருந்ததையோ எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது உங்கள் கூடலாம் இருந்தது இவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கிறேன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இனிமே விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு